அனைவருக்கும் வணக்கம். உலகமே அழிஞ்சாலும் சரி, இங்க நாங்க ஜாதி சண்டை தான் போடுவோம், இங்க நாங்க மத சண்டை தான் போடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சும்ப பயலுக, சல்லி பயலுக எல்லாரும் பார்க்க வேண்டிய காணொளி இது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் சீனாவும் இந்தியாவும் எல்லாமே ஏதோ வரி உயருதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஒருத்தன் தலையில ஒருத்தன் அணு உண்டை போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு உலக போர் நிலைமையில இன்னைக்கு உலகம் நிக்குது. நம்ம உலகத்துல என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சும்மா இருக்க முடியாது. இந்தியாவில் அணு உண்டை போட்டா எல்லா பேரும் தான் அழிய போறோம். அவ்வளவு தூரமான பிரச்சனைகளோட இந்தியா நிக்குது. இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்ன்ற ஒரு கிருங்க இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறான். அந்த அமெரிக்க நாடு உலக மக்களுடைய ரத்தத்தை கொள்ளையடிச்சு உருவான நாடு. அங்க பூர்வீகன்னு எவனும் இல்லை, செவிந்தியர்களை தவிர அங்க பூர்வீகன்னு எவனும் இல்லை. இந்த ட்ரம்பினுடைய தாத்தாவே ஜெர்மனில இருந்து வந்தவன். ட்ரம்பினுடைய அம்மா இன்னொரு நாட்டை சேர்ந்தவர். ட்ரம்பினுடைய இப்ப ஒய்ஃப் லிதுவேனியா நாட்டை சேர்ந்தவங்க. அப்ப இவனே குடியேறி வந்தேறி இவன் மற்ற நாட்டுக்காரனை பூரா அட்டை இல்லைன்னு சொல்லி இவன் காலில் கையில சைனை போட்டு உலகத்துக்கு அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறான், வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்படி அனுப்பக்கூடிய இந்த மக்கள் பூரா வெளியே போயிட்டா அமெரிக்கா நாக்கு ஒழிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, இப்ப அதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவில் குப்பையெல்லாம் ஆள் இல்லை, விவசாய நிலங்கள்ல அறுவடை முத்தி அழுகுது, அதை அறுக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஹோட்டல்ல வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற நிலைமை இன்னைக்கு முத்திக்கிட்டு போகுது. ஆனா அதை பத்தி எதை பத்தியும் அவனுக்கு அறிவும் கிடையாது, அவனுக்கு தெளிவும் கிடையாது. ஒரு பைத்தியம் பிடிச்ச குரங்க தூக்கி அமெரிக்க அதிபர் ஜெயிக்க வச்சிருக்கான். இந்த வெறுப்பு அரசியல்ல உருவாகிற பூரா முட்டா பையன் மூட பயலாதான் இருக்கிறான். மத வெறி சாதி வெறியில எவனையாவது தூக்கி மேல வச்சிடுறது, அவன் இன்னைக்கு நாட்டாமா பண்றது அப்படின்றது நடக்குது. அது மட்டும் இல்ல, உலகத்தினுடைய நாட்டாமையவே ஒரு கிறுக்கன்ட்ட ஒரு பைத்தியக்காரன்ட்ட இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நேத்து 25% வரி போட்டான், இன்னைக்கு தண்டனை வரின்னு சொல்லிட்டு இன்னொரு 25 போட்டு இந்தியாவுக்கு 50% வரி தண்டனைன்றான். நம்மளை தண்டிக்கிறதுக்கும் இது பண்றதுக்கும் அவன் யாரு? அதை பத்தி அவனுக்கு கவலை கிடையாது. போன சில மாதங்களுக்கு முன்னால என்ன பண்ணா, அவன் பாட்டில் போய் ஈரான் மேல ஈரானுடைய அணு இருக்கக்கூடிய இடம் சொல்லி குண்டை போட்டுட்டு வந்துட்டான். அது உண்மையிலேயே அந்த அணு உலை அந்த யுரேனியம் தயாரிக்கிற இடமா இருந்து உடஞ்சு லீக் ஆச்சுன்னா இந்தியா வரைக்கும் பாதிச்சிருக்கிறோம். அதை பத்தி அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. இப்படி உலகம் போய்கிட்டு இருக்கு. இதை பத்தி இன்னைக்கு படிச்சவங்களும் நம்ம இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் இன்னைக்கு மக்கள் இதை பத்தி பேசுறது இல்லை, இதை பத்தி உரையாடுறது இல்லை, இந்த செய்தியை பத்தி கண்டுக்கிறதே இல்லை. இன்னைக்கு உலகமே ஒரு அணு உலை போர், ஒரு அணுகுண்டு போரை எதிர்நோக்கி நிக்குது. இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அமெரிக்காக்காரன் உலகத்தை பூரா கொள்ளையடிச்சு ஆப்பிரிக்கா மக்களை, ஆசியா மக்களை அவங்க ரத்தத்தை கொள்ளையடிச்சு செல்வந்தர்களா ஆனாங்க, வெள்ளக்கார நாடுகளும் அமெரிக்காவும். இப்ப என்னன்னா, அந்த கொள்ளையடிச்ச மக்கள் இருக்கான்ல, அவனை சம்பளம் வாங்காம போட்டு அவனை சாகடிச்சுதான் எல்லாத்தையும் சம்பாரிச்சாங்க. இப்ப என்னன்னா, உலகத்துல இன்னைக்கு சீனா, இந்தியா, ஆப்பிரிக்கா இப்படி எல்லா நாடுகளும் விழிப்படைஞ்சு அவங்கவுங்க தொழில்துறை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல சீனா நம்பர் 1 போய் அமெரிக்காவை ஜெயிச்சிருச்சு. இப்ப அமெரிக்காவை ஜெயிச்சிட்டனால அமெரிக்காவால போட்டி போட முடியல. அதனால இப்ப என்ன பண்றான்னா, பொருளாதார ரீதியா ஜெயிச்சுட்டா விட்டுருவோமா என்று இப்ப பழைய இது இருக்குல்ல, நம்ம வஉசிய வெள்ளக்காரன் என்ன பண்ணா, வஉசி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. இவன் என்ன செஞ்சு நம்ம மக்களை ஆதிக்கம் செலுத்துறான், கப்பல் வச்சிருக்கிறான், கடல் வணிகம் பண்றான், அந்த அளவுக்கு வளர்ந்தனாலான இந்த வேலை பார்க்கறான்னு வஉசி ஒரு கப்பல் வாங்கினாரா. இவங்க உடனே என்ன பண்ணாங்க, வஉசியை தூக்கி உள்ள போட்டு 2 ஆயில் 3 ஆயில்னு இன்னைக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து காலி பண்ணிட்டாங்க. அந்த கப்பலையும் விபத்துக்குள்ளாயிருச்சுன்னு கடலுக்குள்ளேயே உடைச்சு விட்டாங்க. இப்படி அழிச்சாங்க இல்லையா.
அதே போல இன்னைக்கு போட்டியா வரக்கூடிய நாடை பூரா குண்டை போட்டு அழிப்பேன்றான். ஒண்ணு நீ எனக்கு உழைச்சு கொட்டு, நாங்க தின்னுட்டு நல்லா கொழுப்படுத்து தெரியணும். அப்படி இல்லைன்னா உன்னுடைய வளங்களை பூரா கூட நாங்க அதை எடுத்து உலகம் முழுக்க வியாபாரம் பண்ணி நல்லா இருந்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா நாட்டு மேல குண்டை போட்டுவோம். இதுதான் நடத்துற கட்ட பஞ்சாயத்து. அப்ப இந்த கட்ட பஞ்சாயத்தை ஏற்கக்கூடிய இடத்துல அவன் அப்பங்காலத்துல இருந்திருக்கான், அவன் பாட்டங்காலத்துல ஆள் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு உலகத்தினுடைய யதார்த்தம் மாறி இருக்கு. இதை இந்த பைத்தியக்கார குரங்கு ட்ரம்ப் புரிஞ்சுக்க மாட்டேங்குது. அந்த குரங்கு திரும்ப திரும்ப என்ன சொல்லுதுன்னா, உன் நாட்டினுடைய செல்வங்களே எனக்கு கொடு, உன் நாட்டினுடைய பொருளாதாரங்களை என் கட்டுப்பாட்டுல வையின்ற அர்த்தத்துல சொல்லுது. இந்தியாவை நீ ஏன் ரஷ்யா கிட்ட என்ன வாங்குற, நீ ரஷ்யாட்ட என்ன வாங்கினா வரி விதிப்பேன், அதை நீ உறுதியா நான் வரி போட்ட பிறகு நீ அதை செஞ்சேன்னா உனக்கு தண்டனை வரி ஒன்று போடுவேன். இது வந்துட்டு நம்ம அந்த பழைய கட்டபொம்மை சினிமா கதையாத்தான் இது இருக்கு. இது அதைத்தான் இவன்ட்ட இப்ப பேச வேண்டியிருக்கு. அப்ப இவ்வளவு மோசமான தாக்குதல்களை வர்த்தக போராக தொடங்கிட்டாங்க. இப்ப இந்த வர்த்தக போரை முன்னால மாதிரி பணிஞ்சு போற இடத்துல இல்லாம சீனா அமெரிக்காவை விட பொருளாதாரத்தில் எல்லா விதத்திலும் ஜெயிச்சு நிக்கிறனால இந்த வர்த்தக போருக்கு இப்ப எல்லாரும் எதிர்ப்பு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, சவால் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போட்டியில ரஷ்யா, அமெரிக்கா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள் முன்னணியில நிக்குது. எப்ப இதை இவனால தாங்க முடியல, மெக்சிகோ இது போன்ற நாடுகள்லாம் முன்னணியில் நிக்கிறாங்க. இப்ப இந்த நாடுகள்லாம் சேர்ந்து பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் வச்சிருக்கிறான். அப்ப நம்மளுக்குள்ள அவன் என்னன்னு சொல்லிட்டு போறான், நம்மளுக்குள்ள வர்த்தகம் பண்ணுவோம், அவன் நேட்டோவும் வேணாம், G7 வேணாம், இந்த W2 வேணாம், எல்லா சனியனையும் தூக்கி போட்டு நம்ம முன்னேறுவோம்னு இப்படி சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு மிளகா பொடியை தேய்ச்சி விட்ட மாதிரி எரியுது. அப்ப அதன் விளைவாக இப்ப என்ன செய்ய பாக்குறான் அப்படின்னா, உலகம் முழுக்க நம்ம தலைமையில குண்டை போட்டு அழிச்சாவது நம்மை பணிய வச்சு மறுபடியும் கொளுத்து அந்த திமிர் எடுத்து நம்மளை அடக்கி ஆண்டு அவர்கள் நமது வளங்களை கொள்ளையடிப்பதற்கும் மனித உழைப்பை கொள்ளையடிப்பதற்கும் உலகத்துல இன்னைக்கு பண்ணி ஏகப்பட்ட பேச்சு போய்கிட்டு இருக்கு. அது மிக முக்கியமா ட்ரம்பினுடைய உளறல்கள் மிக கொடூரமா இருக்கு, ஆபத்தானதா இருக்கு. போரை உடனடியாக தூண்டி விட்டுருமோ அல்லது தொடங்கி வச்சிருமோன்னு இருக்கு. அது மட்டும் இல்ல, அவன் நேரடியா அணு ஆயுத கப்பல்களை ரஷ்யா பக்கம் அனுப்பிச்சு விட்டு நேரடியாவே சண்டைக்கு இழுத்துக்கிட்டு இருக்கான். அவன் இப்ப உடனடியாக சண்டைக்குன்னு நிக்கிறான். நம்ம வடிவேல் கூப்பிடுற மாதிரி சண்டையை கூப்பிட்டுக்கிட்டு நிக்கிறான். ஏன்னா அவனுக்கு இப்போ வேற வழியே கிடையாது, பிழைக்க வழியே கிடையாது. அப்ப இந்த முறைக்கு பேர் தான் முதலாளித்துவம். இதுக்கு பேர் என்னன்னா, முதலாளித்துவம்னா என்னன்னா, புத்தர் சொல்லுவாரு, இந்த உலகத்தில் இருந்து உழைப்பை கழித்து விட்டால் மண்ணும் கல்லும் தான் மிஞ்சம் அப்படின்னு. அப்ப மனித உழைப்பு இல்லாம எந்த செல்வத்தையும் படைக்க முடியாது. அந்த மனித உழைப்பு அவனுடைய உழைப்பா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அந்த மனித உழைப்பு நம்மை போன்ற மக்களை அடிமைப்படுத்தி நம்மிடமிருந்து சுரண்டணும்னு நினைக்கிறான். இந்த பொருளாதார அமைப்புக்கு பேரு தான் முதலாளித்துவம். இது முத்தி போய் இப்ப என்ன பண்ணுதுன்னா, மனித உழைப்பையோ வளங்களையோ கொள்ளையடிக்க முடியாத சூழ்நிலையில அவன் கொழுப்படுத்து போய் ஆயுதங்களை வளர்த்து வச்சுக்கிட்டு அதை வச்சு மிரட்டுறான். ஒரு வழிப்பறி தெண்டக்காரன் இருப்பான் இல்லையா, அவனை மாதிரி உட்காந்துக்கிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு நாட்டை திறந்து விடு, உன் பொருளாதாரத்தை திறந்து விடு, உன் வியாபாரத்தை திறந்து விடுன்னு சொல்றான். அப்ப இதுவரைக்கும் கேட்ட நாடுகள் இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சு அவனை ஜெயிச்சிட்டனால தெரிஞ்சதை பாருன்னு சொல்றாங்க. இது இன்னைக்கு அவன் இதை போராக மாத்த பாக்குறான். இப்படி போரா மாறுச்சுன்னா அது ஒரு அணு ஆயுத போராக கூட மாற வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த மனித உழைப்பை மனிதன் கொள்ளையிடக்கூடிய ஒரு முறைக்கு முடிவு கட்டணும். ஆப்பிரிக்காக்காரன், அது அமெரிக்காக்காரனும் வெள்ளக்கார நாடுகளும் சேர்ந்து ஆப்பிரிக்க மக்களை இன்னும் கொடூரமாக ஏமாத்தி படிக்க விடாம, அவங்களுக்கு சொந்தமாக எதையுமே உருவாக்க விடாம அவங்க உழைப்பை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் நீடிக்குது. நம்ம லட்சணம் மட்டும் எப்படி இருந்துச்சு, நம்மளையும் இன்ன வரைக்கும் அவங்க விடுற பாட்டு இல்லை.
எப்படியாவது ஏமாத்தி சுரண்டி கொள்ளையடிக்கணுன்றதுலதான் இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி உலகம் முழுக்க 3ஆம் உலக நாடுகள், ஏழை நாடுகள் இது எல்லாத்தையும் இப்படி கொள்ளையடிச்சு நடத்தணும்னு நினைக்கிறான். இதற்கு பணியாத நாடுகள் மேல குண்ட போடணும்னு நினைக்கிறான். இதத்தான் புரட்சியாளர் லெனின் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தளப்பெருத்த மூலதனமா அவன்கிட்ட பணக்கொழுப்பு ஏறி போய் நிக்குது. அதனால அதே மாதிரி அந்த பணக்கொழுப்பை வச்சு இராணுவ கொழுப்பு இவங்களுக்கு ஏறி போய் நிக்குது. நவீன ஆயுதங்களை கட்டி வச்சுக்கிட்டு நிக்கிறான். அதனால இனிமேல் வர்த்தக போர் என்பதெல்லாம் உண்மையான போரா மாறும். இப்படி மாறுறதுக்கு பேரு ஒரு ஏகாதிபத்தியம் சொல்லுவோம். நம்ம என்ன வல்லரசுன்னு சொல்றோம். வல்லரசிய போக்குல இனிமேல் வர்த்தக போற பூரா இவன் ஆயுத போராலதான் ஜெயிக்கணும்னு பார்ப்பான். அப்ப இந்த வர்த்தக போருக்கு சரண்டர் ஆகாத, வர்த்தக எச்சரிக்கைகளுக்கு அஞ்சாத நாடுகளை எல்லாம் மிரட்டி அவங்கள தாக்கி அவங்கள்ட்ட வழிப்பறி பண்றது அவனுடைய வேலை. இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார சீர்கேட்டை மனித கூட்டம் உருவாக்கி வச்சிருக்கிறோம். அதை ஆதரிச்சு நிக்கிறோம். மில்லியனர் இவனை புகுற மரியாதைன்னு நம்ம நினைச்சு நம்முடைய மனித கூட்டத்திற்குள் மனித கூட்டத்தை அடிமைப்படுத்திக்கிற ஒரு போக்கு தான் இன்னைக்கு வளர்ந்து நிற்குது. எனவே இதை ஒழிக்காம உலக மக்களுக்கு அமைதியும் கிடையாது, சோறும் கிடையாது, இருப்பிடம் கிடையாது, நாடும் கிடையாதுன்ற நிலைமை இன்னைக்கு உருவாகுறேன். இந்த பொருளாதார முறைக்கு முடிவு கட்டாமல் உலக மக்களுக்கு அமைதியே இல்லை. எனவே இந்த முதலாளித்துவ முறையை ஒழிச்சு ஒரு சோசியலிச முறைக்கு நாம் மாற வேண்டிய அவசியத்துல இருக்கிறோம். ஒரு எல்லா மக்களும் சோசியலிச முறைனா என்ன? எல்லா மக்களினுடைய உழைப்புக்கும் உரிய பங்கை பகிர்ந்து கொடுப்பது, தேவைப்படக்கூடிய மக்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் உலக செல்வத்திலிருந்து செய்வது என்பதுதான் சோசியலிச முறை. எனவே அதை நோக்கி உலக மக்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டிய அவசியத்துல இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி வெறி, மத வெறி பன்றிகளுக்கும் நாய்களுக்கும் நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல்ல தேசத்தை காப்பாத்துறதுக்கு வாங்க, இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு வாங்க, எதிர்கால தலைமுறையை காப்பாத்துறதுக்கு ஒண்ணுபட வேண்டிய அவசியத்துல இருக்கிறோம். உங்க சல்லித்தனத்தையும் உங்க சில்லறைத்தனத்தையும் விட்டுவிட்டு மக்களோட ஒழுங்கா பணிவா ஒன்னா சேர்ந்து இந்த தேசத்தை எப்படி கட்டி அமைக்கிறது, இந்த மக்களை எப்படி முன்னேற்றுறது, பாடுபடுறது, உலகத்துல எப்படி அமைதியை கொண்டு வருவது என்பதை அவசியமாக சிந்தித்து ஒன்றுபட வேண்டும் என்பதை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த மாதிரி வீடியோவை நீங்க நாலேஜ் வளர்க்க பார்க்கணும்னா லெஃப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.